நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்ப ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா? நான் சார் ஆ, இங்க பாருங்க. ஆ. என்ன பெட்ஷீட் பாருங்க. கம்பிலி ஒத்தி படுத்திருக்கேன். இப்ப ஒரு உங்கள மாரி கொடிய நோயாளி ஒருத்தர் வந்திருந்தாரு. பாவம் சாதாரண உணவக தொழிலாளி. ஹோட்டல்ல வேலை செய்றவன். சரி. 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒண்ணுக்கு போயிட்டே இருக்கு. 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா. உனக்கு போயிட்டே இருக்கு. அது என்ன பண்ணுவான் பாவம். ஆமா. அவன கஷ்டம். உடனடியே ஒரு நாள்ல கட்டுப்படுத்த முடியுமா? ஒரே நாள். பல மருத்துவம் பார்த்தாச்சு. சிறுநீர் போகறத வந்து அவன் சிறுநீர் போயிட்டே இருந்தா, அவன் கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு ஒண்ணா ஒரு 2 மாசமா, 3 மாசமா, 4 மாசத்துல அவன் சாகப் போறான்னு அர்த்தம். புரியுதா? ஆமா. அவன் கால்ல விழுந்து கெஞ்சாத குறைய கால்ல விழுகல அவ்வளவுதான். கெஞ்சாத குறைய என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார் என்று கூலி இதான்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 10,000 கூலி கொண்டாந்தான். அப்பாடி! பரவாயில்லையே! நான்லாம் இந்தா ஆ. முடிச்சு தரேன். ரூ. 10,000 கூலி கொண்டாந்து குடுத்துட்டு, இன்னைக்கு சாயங்காலம் அவனுக்கு ஒண்ணுக்கு வராதடான்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் அந்த அதிகமா போற ஒண்ணுக்கு நிறுத்திறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். என்னது? சரிங்க சார். அதனால அவனுக்கு என்ன பண்றேன்னா, அந்த ஒண்ணுக்கு போறத நிறுத்தறதுக்கு பயிற்சி குடுத்துட்டேன். சரிங்க சார். இப்பவே எனக்கு கண்ட்ரோல் இப்ப ஆகுதுங்கிறேன். ரைட்ரா அப்படின்னு. சார் இப்ப சார் ஆ, அ நேத்து நைட் இருந்து மூக்குல தும்மலு, சளி வெளியிட்டே இருந்துச்சு. ம். காலையில இருந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஃபீவரிஷ் மாரி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆ, இப்ப பார்க்கும்போது காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆ, அந்த மூக்கு சளி வெளியேறுது. ஆ, நானு காலையில இருந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ம். அ வெறும் தண்ணி மட்டும் 30 எம்எல், 40 எம்எல் குடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆ, அது அப்படி இருக்கு நிலைமை. ஆ. போதுமான்னு கேட்கிறேன். போதும் போது. பாவம் பாவம். அதனால இல்ல, இல்ல. அப்ப இந்த நம்ம தண்ணியிலேயே காய்ச்சல், ஜலதோஷம் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிரும் என்னங்க சார்? ஆமா எல்லாம் கண்ட்ரோல் ஆயிரும். ஏன்னா ஜீரண நீர் நிறுத்திட்டீங்க இல்லையா? ஜீரண ஆமா. நீரை காலையில எதுவுமே சாப்பிடல. ஆமா. ஜீரண நீருங்கிறது விலங்கு பருவம். 5ஆம் அறிவு. ஜீரணிங்கிறது 5ஆம் அறிவு. ஆமா. ஆ. அந்த ஜீரநீர் நிறுத்தின உடனே நீங்க நீங்க ஜீரநீர் நிறுத்தினதுக்கு அப்புறம் அகத்தூய்மைக்கு போறீங்க. நீரை அருந்திட்டு அகத்தூய்மை செய்யணும். நீரை அருந்தி அகத்தூய்மை செய்து அந்த ஆ. கோலை வந்து நிக்கும். அந்த வாந்தி வர்றப்ப வந்து மருந்தடிக்காத கீரையை வந்து வேக வச்சு சாப்பிடணும். என்னது? மருந்தடிக்காத கீரை. முருங்கைக்கீரை. நீங்க முருங்கைக்கீரை சாப்பிட்டுக்கலாம். மத்ததெல்லாம் மருந்து அடிச்சது தான். ஆ. முருங்கைக்கீரை வேக வச்சு 2 வெங்காயத்த போடுங்க. உப்பு போடாம வெங்காயம் போட்டு விளக்கெண்ணெய் போட்டு தாளிச்சுக்குங்க. புரியுதா? சரிங்க சார். சாப்பிட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க அந்த வாயில அந்த வாந்தி வரும். எப்ப வரும்? அந்த பச்சை வாமிட்டு வரணும். பச்சை வாந்தி வரும். ஆ. அப்ப தினமும் என்ன பண்ணிக்கிறீங்க, காலை, மாலை என்ன பண்ணுங்க, அந்த வாய இனிமா குடுத்து மலக்குடல கழுவி விட்டுறணும். மலக்குடல கழுவி விட்டுறணும். ஆ. கழுவி. அங்க வயிறு ஆ. கும்முன்னு வரக்கூடாது. வயிறு கும்முன்னு இருந்தா ஆனா வயிறு இறுகணும். வயிறு வஜ்ரமா இருக்கணும். நடந்தா மூச்சு வாங்கக்கூடாது. நடந்தா மூச்சு வாங்கக்கூடாது. ஆமா. ஆ நீரையும் அப்ப நெறஞ்சா மூச்சு வாங்கலைன்னா, உங்களுக்கு வந்து புரோட்டீன் நெறைய போகும்னு அர்த்தம். இந்த நைட்ரஜன் காத்துல இருக்கிற நைட்ரஜன், நானோ நைட்ரஜன் வந்து நானோ புரோட்டீனா மாறும். நானோ ஆக்ஸிஜன் வந்து நானோ எனர்ஜியா மாறும். நானோ ஆர்கான் வந்து நானோ எனர்ஜியா மாறும். நானோ கார்பன் ம். வந்து நானோ எனர்ஜியா மாறும். இந்த 4ம் உள்ள மாறுது எவனுக்கும் தெரியாது. புரியுதுங்களா? இந்த வெள்ளைக்கார முண்டங்கள் தான், குறிப்பாக அமெரிக்க முண்டங்கள் தான் வந்து யாருக்கும் யாருக்கும் நோய் வந்தா குணமாக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவனுடைய கொள்கை. புரியுதா? அப்ப வந்து இது பூரா இப்ப உள்ள போயி இப்ப நம்ம காய்ச்சல குணப்படுத்திரும். அது குணப்படுத்திருக்கு. உங்களுக்கு பழைய கழிவுகள் வெளியேறுது. இப்ப வந்து பழைய கழிவு வெளியேறுது. நீங்க என்ன பண்றீங்க? மூக்கு சளி. ம். ஆமா. இனி வந்து எல்லா உணவு இப்ப இதனால என்ன வந்துச்சுன்னா, நீங்க உணவு பழக்கத்தினால் சேமிக்கப்பட்டது. சாதாரண உணவினால் சேர்ந்தது வந்து நிக்குதே தவிர, ஆ. அகத்தூய்மை உணவினால் வராது. நீங்க வந்து சாதாரண உணவு தான் சேர்ந்திருக்குது. நீங்க வந்து கீரை சாப்பிட்டிருந்தாவோ, காய் சாப்பிட்டிருந்தாலும் சேராது. நீங்க சாதாரண உணவை ருசிக்காக தின்னதுனால, அந்த பனிஷ்மென்ட் உங்களுக்கு வந்திருக்கு. இல்லன்னா ஏற்கனவே நீங்க படுத்திருக்கிறீங்க. ஆமா, ஆமா, ஆமா. அது அ அ இப்ப இப்ப செய்ய செய்ய இந்த தூக்கம் வந்துருமே! இப்ப இன்னைக்கு 2, 3 நாளா அந்த மண்டை வலி குறையுமே! இப்படி நீர் பயிற்சி செய்யறப்போ மண்டை வலி குறையுமே! இல்ல இன்னைக்கு தான் நைட் இருந்து தானே நம்மளுக்கு தலைவலி. சி இது நேத்து நைட் இருந்து தும்மல் இதே வந்துட்டு இருந்து, இப்ப காலையில இருந்தா ஃபீவரிஷா இருக்கு. ஆ அது சரி. நீங்க என்ன பண்றீங்கன்னா, வயித்துக்கு கொஞ்சம் ஈர ஆ. துணி போடுங்க. வயித்துக்கு ஈர துணி போடுங்க. நெத்திக்கு ஈர துணி போட்டுருங்க. சரியா? சரிங்க சார். ஆ. அப்படி போட்டுட்டு தண்ணி குடிச்சீங்கன்னா, சர்ரு சர்ருன்னு ஒண்ணுக்கு நல்லா பிரியும். ஒண்ணுக்கு நல்லா பிரியும்.
நீர் ஆ. வந்து நல்லா எடுத்துக்கங்க. நீர் வந்து சுத்தமான நீரு. குறைஞ்சபட்சம் ஒரு 1 1/4 லிட்டராவது எடுத்துக்கங்க. 1 1/4 லிட்டராவது நீங்க அருந்தணும். என்னது? அப்ப ஆ 50 30 எம்எல் 40 எம்எல் எடுக்கிறேன். அத வந்து 50 எம்எல் 60 எம்எல் ஆக்குமா? பரவால்ல. அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க அதெல்லாம் 1 லிட்டர் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. இல்ல, இல்ல. 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு 50 எம்எல் குடிங்க. அது போதும். 1/2 மணி நேரத்துக்கு இப்ப கூட கடுமையான சர்க்கரை நோயாளி, அவன் லிட்டர் கணக்கா தண்ணி குடிக்கிறவன். ஏன்டா லிட்டர் கணக்கா தண்ணி குடிச்சே ஏன்டா நல்லாகலைன்னா, அடே பழைய உணவு எடுக்கலைன்னா நல்லாகாதுடா. அது ஒண்ணுமே பண்ணாதுடா. வெறுமனே ஒண்ணுக்கு தான் பிரியுமே தவிர சுத்தமாகாதுடான்னு சொன்னேன். தண்ணி குடிக்கிறதே வந்து இந்த அகத்தூய்மைக்கு தான் குடிக்கணுமே தவிர, அப்ப தெரியாதுல்ல பாவம். கதறிட்டு வர்றானுங்க. ஆமா. வீடியோ பார்த்துட்டா, உடனே காலையில வந்து சொன்னேன். நேத்தே சொன்னேன். ரூ. 1000 கட்டிட்டு வாடான்னு சொன்னேன். ரூ. 1000 கட்டிட்டு ஆலோசனை கேட்டுட்டேன். உடனே ரூ. 10,000 தூக்கிட்டு நேரா வந்துட்டேன். வந்த உடனே பாரு சாயங்காலத்துக்குள்ள சிறுநீர் போறது நிக்கும்டான்ட்டு நானு. சாயங்காலத்துக்குள்ள ஆ. அது எப்படி உலகத்துல சார்? சேலஞ்ச் பண்றேன். அதாவது உலகத்துல எவன்ட்ட வேணா சேலஞ்ச் பண்றேன். அதாவது டாக்டருக்கு, இன்ஜினியர், மருத்துவர் எவன் ஆங்கில வழியில் படிக்கிறானோ, எவன் வந்து அலோபதி பண்றானோ, எவன் நேச்சுரோபதி பண்றானோ, அத்தனை பேத்துக்கு நான் சவால் விடுறேன். IIT, ISRO, MIT, அப்புறம் மேக்ஸ் பிளாங்க், மேக்ஸ்வெல், ஜெர்மன், ஜப்பான் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் சவால் விடுறேன். நான் கேட்கிறேன். தொடர்ந்து சிறுநீர் போறவன் எவனாச்சும் நிறுத்த முடியுமாடா? நான் நிறுத்துறேன்டா. அதான் முந்தி ஒருக்கா சொல்லியிருக்கீங்க. ஒ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஸ்பூன்ல 1 ஸ்பூன் குடிங்கன்னு சொல்லி. இப்ப நான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன்? இவனுக்கு என்ன தெரியுமா உணவு ஆ, குடுத்தேன்? வந்தோனே என்ன தெரியுமா குடுத்தேன்? அவன் ஆ. அவன் வந்து உட்கார்ந்து பேசுறதுக்குள்ள ஒண்ணுக்கு போயிட்டு வந்துட்டான். சரி. ஆ. மறுபடியும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒண்ணுக்கு போயிட்டு வந்துட்டான். எங்க வீட்லயே 7 தடவ ஒண்ணுக்கு போயிட்டான். எங்க வீட்லயே 7 தடவ. ஆ, என்னய்யா கொடுமை இப்பதான் சார் ஒண்ணுக்கு நிக்குதுங்கிறான். இப்பதான் ஆ. என்ன பண்ணேன்? 50 கிராம் பொரி, 50 கிராம் அவுல், 50 கிராம் மிக்சர், 50 கிராம் வேர்க்கல்ல, அப்புறம் வந்து போட்டு, அப்புறம் மிளகா பொடி போட்டு, சாம்பார் பொடி, ரசப்பொடி போட்டு, பெரிய வெங்காயத்த ஒண்ணு அறுத்து போட்டு, தேங்காய் எண்ணெய் ஊத்தி கலக்கி நல்லா குலுக்கி மசால் பொரி குடுத்துட்டேன். என்னது? மசால் பொரி. ஆ. மசால் பொரி குடுத்தோனே, "சார் நல்லா இருக்கு சார். ருசியா இருக்குங்கிற தின்றா" அப்படின்ட்டு நானு. அது எப்படி சார் இது? இது பூரா சாதாரண உணவு தானே? அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் நீங்க அந்த ரகசியங்கள் அப்புறம் சொல்றேன். இது சாதாரண ஆ. உணவு கிடையாது. மிக உயர்ந்த உணவு. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்ல. அவன் நிலக்கடல பருப்பு எல்லாமே. ஆ. ஆமா. அப்புறம் சொல்லிட்டு நல்லா இருக்கு, ருசியா இருக்குதுண்ணா. இப்பவே போறப்ப சாப்பிட்டே போடான்னே. போறப்ப கடையில ஒரு பொரி வாங்கிட்டு, அப்புறம் சாயங்காலம் போய் இப்ப நீங்க சொல்ற வைத்தியம் தான். சொல்லிட்டு சொல்லிட்டு 3 நாள்ல அதாவது இப்ப சாயங்காலத்துக்குள்ள சிறுநீர் அதாவது அதிகப்படியா சிறுநீர் இப்ப 1 மணி நேரத்துக்கு ஒருக்க போகுது இல்லையா? சார் ஆ. 1 மணி நேரத்துக்கு 2 தடவ. 1 மணி நேரத்துக்கு 2 தடவ. 1 மணி நேரத்துக்கு 2 தடவனா ஒரு நாளைக்கு 48 தடவ போகுது. ஒரு நாளைக்கு 48. ம். தாகம் அடங்க முடிய மாட்டேங்குதுண்ணே. தாகம் அடங்காதுடா. தாகம் அடங்கவே அடங்காது. தாகம் அடங்க மாட்டேங்குது சார்ன்னா. டேய் அதெல்லாம் எங்களுக்கு தான்டா அடங்கும். உனக்கு அடங்காதுன்ட்டு நானு. ஆ. பாவம், பாவம். எங்களுக்கு ஆனா இந்த அடைக்குது. இப்ப போறதுக்குள்ள ஒண்ணுக்கு நின்னு போயிரும். போறதுக்குள்ள அப்ப வந்து நீங்க சொன்ன இந்த 6 உணவும் நம்ம சாப்பிடலாமா? ஆ நீங்க நமக்கு தேவையில்ல. அவனுக்கு தான். நமக்கு தேவையில்ல. ஆமா. இல்ல அந்த நீங்க சொன்ன 6 உணவும் நம்ம சாப்பிட்டாலும் ஒண்ணாகாது ஒரு நேரம். அது நமக்கு கிடையாது. நமக்கெல்லாம் அது கிடையவே கிடையாது. அது அவனுக்கு தற்காலிகமே தப்பிக்கிறதுக்காக நான் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம அந்த அவ்ளோ வயித்துல இருக்கிற அந்த விஷத்த இறக்குறதுக்கு சாப்பிடலாமான்னு ஆ கேட்கிறேன். அதெல்லாம் கிடையாது, கிடையாது. அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு பச்சை காய்கறி தான். ஆ. அதுவுமே வந்து 3 நாள் நாள்ல நீர்ப்பயிற்சி பண்ணிட்டு, அந்த வாந்தி வர்ற வரைக்கும் நீர்ப்பயிற்சி பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான், அந்த வாந்தி அதாவது தொண்டை வரைக்கும் வந்து படிஞ்சிரும். இந்த தொண்டைக்கு கீழ இரைப்பை, பெருங்குடல் வரைக்கும் இழுத்து விடுறதுக்கு தான் இந்த நீர்ப்பயிற்சி. இப்ப நீர்ப்பயிற்சி பண்றீங்க. அந்த பழைய விஷம் வந்து தங்கி வாந்தி எடுக்க வைக்கும். அந்த வாந்தி பச்சையா இருக்கலாம், மஞ்சளா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், தொண்டை நாக்கெல்லாம் கசந்து போகும். அந்த நேரத்துல மருந்தடிக்காத வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு அப்ப மட்டும் சிறிதளவு அவல் சேர்த்துக்கணும். அப்ப மட்டும் அவல். ஆ. அது சரி. மருந்தடிக்காத காயா இருக்கலாம், மருந்தடிக்காத கீரையா இருக்கலாம். இங்க பழத்துக்கு இங்க வேலையே இல்ல. பழங்கள பத்தி சொல்லவே இல்ல. புரியுதா? இப்ப ம். டாக்டர் அர்னால்ட் எக்ரட் வந்து என்ன சொல்றாருன்னா, பழங்கள் பழங்கள், அப்புறம் காய்கள், அப்புறம் கீரைகள். இந்த 3ம் என்னதுன்னா, மிக உயர்ந்த அகத்தூய்மை உணவுன்னு சொல்லியிருக்காரு. புரியுதா? அது உணவு பட்டியல்ல வராது. எதுல வராது? உணவு பட்டியல்ல வராது. ஆமா. ஆ. அவர் அகத்தூய்மைக்கு மட்டும் தான். ஆமா. அகத்தூய்மை பல்லு விளக்கறக்கு குச்சி எப்படி விளக்குறீங்களோ, அது மாரி இப்ப
உணவுங்கிறது ஒரு மாதிரி உணவுங்கிறது ஒரு மாதிரி, பல்லு விளக்குறது ஒரு மாதிரி. அந்த மாதிரி தான் பல்லு விளக்கறதுக்கு தான் இந்த குடலை விளக்கறதுக்கு தான் நீங்க பல்லு விளக்குற மாதிரி குடலையும் வேக வைத்த கீரையின் மூலமாகவோ அல்லது வேக வைத்த காய்கள் மூலமாகவோ நீங்கள் இந்த தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷயத்தின தொண்டைக்கு இருக்கிற விஷயத்தை இறக்க முடியாது. நீங்க தொண்டை வரைக்கும் தான் சுத்தம் பண்ணுவீங்க. பல்லு, நாக்கு, தொண்டை அதுக்கு கீழே 33 அடி நீங்க சுத்தம் பண்றதுக்கு தான் இந்த நீர் வைத்தியம் பண்ணிட்டு தான் நீர் மருத்துவம் பண்ணிட்டு தான் அந்த கீரை வைத்தியம் பண்ணணும். புரியுதா? ஆமா, ஆமா. நீர் வைத்தியம் 12 மணி நேரம் பண்ணிரணும். நீர் வைத்தியம் ஆ. 12 மணி நேரமோ அல்லது ஆரம்பத்துல வந்து 12 மணி நேரத்துக்கு 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா பண்ணலாம். காலையில 6க்கு ஒரு தடவை 6 மணிக்கு தொடங்கி 12 மணிக்கு முடிச்சிடலாம். 12 மணிக்கு தொடங்கி சாயங்காலம் 6 மணிக்கு முடிச்சிடலாம். 2 தடவை அகத்தூய்மை பண்ணலாம். புதுசா வர்றவங்க. ஆமா, ஆமா. இப்ப நெறைய பேர் ஃபோன் இன்னைக்கு கூட 3 தொலைபேசி வந்திருக்குது. ரூ. 1000 கட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். எல்லாரும் கட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ரூ. 1000 கட்டிட்டு வாங்கடான்ட்டு நான். வரட்டும், வரட்டும். நல்லதுதான். நம்ம குழுவுல இன்னைக்கு அப்ப வந்து இப்ப நானு தொடர்ந்து அப்படியே வந்து தண்ணியிலேயே போயிட்டே இருக்கணும். வாமிட் வர்ற வரைக்கும். இல்லையா? வாமிட் வராது பண்ணுங்க. ஒண்ணும் பண்ணாதீங்க. வாமிட் வராது போடுங்க. அது போடுங்க. ஏதாவது கசப்பு வர்ற மாரி இருந்தா, உடனே என்ன பண்றீங்கன்னா, கசப்பு வரும். எப்படி இருந்தாலும் வந்துரும். பொளக்குன்னு வாயில வரலாம். ஆனா கீரையும் போகலாம். சிறுநீரும் பிரியலாம். மலம் போறது மஞ்சளா போகுதான்னு பாருங்க. மஞ்சளா வாந்தி வரும். அல்லது பச்சையா கூட வாந்தி வரலாம். மலம் கூட மஞ்சளா போகும். மஞ்சளா கெட்டியா கூட போகும். சளியா போகும். எல்லாம் பாருங்க. சரி. பார்த்துட்டு இது பண்ணுங்க. அப்புறம் இரவு 8 மணிக்கு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். சரியா? சரிங்க சார். நல்லாவே இருக்கு. மூஞ்சில நிறம் மாறி இருக்கு. மூஞ்சில நிறம் மாறிட்டு வருது. நல்லா இருக்கு. இப்ப இந்த லேசா அந்த காய்ச்சல். அந்த காய்ச்சல் வந்து என்னன்னா, நீர மருந்தாரு வயித்துக்கு ஈர துணி போடுங்க. வயித்துக்கு ஈர துணி இருக்கு இல்லையா? ஆமா. ஈரத்த நனைச்சு லேசா புழிஞ்சிருங்க. அந்த ஈரப்பதம் இருக்கிற மாரி வயித்த வச்சு மேல வந்து பண்ணிருங்க. அல்லது கோமணம் கட்டிக்கங்க. ஈர துணி வச்சு கோமணம் கட்டிருங்க. ஈர துணி வச்சு கோமணம். சரி. அல்லது ஈர துணியவே கோமணமா கட்டிக்கங்க. ஈர துணியவே கோமணம். சரி, சரி. பெரிய துண்டவே கோமணமா கட்டிக்கங்க. பெரிய துண்டவே தண்ணியில முக்கி. தண்ணியில வந்து புரியுது. கோமணமா கட்டிக்கங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதே மாரி நெஞ்சுக்கு ஒரு துணி போட்டுங்க. தலைக்கு ஒரு துணி போட்டுக்கங்க. ஈர துணி. சரிங்க சார். தலைக்கு சரி. கொஞ்சம் கெட்டியா போட்டுங்க. தலைக்கு வந்து கொஞ்சம் கெட்டியான துணி போட்டுங்க. ஆ. அந்த தலைக்கு போடுற வெப்பத்தை இழுக்கணும். தலைக்கு போடுற வெப்பத்த இழுக்கணும். ஆ. வகுருக்கு கெட்டியான துணியா? வயித்துக்கு ஒரு ஈர துணி போட்டுங்க. கோமணத்துக்கு ஒரு ஈர துணி போட்டுங்க. கோமணத்துக்கு வந்து துண்ட வந்து கோமணமா கட்டிங்க. ஈர துண்டு கோமணமா கட்டிக்கங்க. சரிங்க சார். அப்புறம் சரி. வயித்துக்கும் போட்டுக்குங்க, தலைக்கும் போட்டுக்குங்க. போட்டீங்கன்னா, அந்த குளிர்ச்சி அடைச்சிட்டே இருக்கு. அப்ப அதே நேரத்துல நீர் பயிற்சி பண்ணிட்டே இருங்க. சர்ருன்னு ஒண்ணுக்கு தெரியும். சர்ருன்னு சரி. ஒண்ணுக்கு கொஞ்சம் சல்லுன்னு காணா போயிரும். சல்லுன்னு காணா போயிடும். 24 மணி நேரத்துல காய்ச்சல் குறைஞ்சிரும். சரிங்க சார். பண்ணிட்டு கூப்பிடுங்க. சரியா? நன்றி சார். நன்றி. நன்றி.